ஹாய் கைஸ், இன்றைக்கி தக்காளி ரசம் வைக்கலாம் வாங்க. நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டால் அப்புறம் தண்ணி வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா சீக்கிரம் வெந்து வரும். அது வெந்துட்டுருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளேயே மற்ற இது ரெடி பண்ணிவிடுவோம். 1 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இடித்து மசிச்சுக்கோங்க. ஒரு 6-7 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மசிச்சுக்கலாம். ஒரு பாதி பச்சை மிளகா மட்டும் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணி அவ்வளோதான். தக்காளியும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி ஆறுனதும் நல்லா கையால் மசிச்சு விடுங்க. எந்த அளவுக்கு நம்ம மசிச்சு விடுறோமோ அந்த அளவுக்கு தான் ரசம் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு கையால் பிசைஞ்சு விடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம். ஊற வச்சுருந்த புளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரசம்ன்றனால புளி ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரசத்தை தாளிச்சிடுவோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்சதை ரசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்படி நுரையா வர டைம்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரசம் கொதிக்கவே கூடாது. அவ்வளோதான் காய்ஸ், சூப்பரான தக்காளி ரசம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.